தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு உபய ராசி அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் நீங்கள் அம்பியாகவும் அந்நியனாகவும் மாறக்கூடிய இரட்டை குணம் படைச்சவங்களா இருப்பீங்க. இது தவிர யாரையும் எளிதில் மன்னிக்கவும் மாட்டீங்க, அவங்க செஞ்ச விஷயத்த மறக்கவும் மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு ராசியாக இருக்குது. நெருப்பின் தன்மை அதிகம் இருக்கும். இதனால் கொஞ்சம் கோபமே உங்களுக்கு அதிகமாக வரும். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகளை கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட பேச்சு மற்றவங்களோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறத தெரியாமல் நீங்கள் பேசிடுவீங்க. இதனால் ஒரு சிலர் உண்மையை பேசும்போது கூட கொஞ்சம் தயக்கப்படுவீங்க. தனுசு ஒரு உபயராசி அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் அம்பியாகவும் அந்நியனாகவும் மாறக்கூடிய இரட்டை குணம் கொண்ட ஒரு ராசியாக இருக்கீங்க. நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதுனால சிறப்பான உயர்வை பெற முடியுங்க. ஏன்னா உங்கள் ராசியதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சி ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே ஏற்படுத்தி நன்மைகளை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல சுய ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் கணிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடர்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும். உங்க ஜாதக கணிப்பால உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய விஷயத்தை அடைய முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கம் அமோகமான வெற்றி வாய்ப்பையும் சந்தோஷமான சூழலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும். எல்லோரு இடத்துலையுமே அன்பு, நல்ல ஒரு மரியாதை இது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை தாங்கி வந்திருப்பீங்க பண ரீதியாக. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் இப்போ ரொம்பவுமே சுலபமாக எடுப்பீங்க. புதிய ஆடை வாங்குறது, புதிய அணிகலன் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயம் நடக்கும். இல்லைன்னா ஒரு சிலர் பாருங்கள், இருக்கிற வீட்டை விட்டு புதுசாக ஒரு வசதியான வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை புதுப்பிச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை அழகுப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துவீங்க. அதுவும் வீட்டில் இருக்கிறவங்களோட, அதாவது மனைவி குழந்தைங்களோட ஆசைப்படி சில பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களையுமே மகிழ்ச்சியடைய செய்ய போகிறீங்க. இந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். தொழிலில் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கிறவங்களாம் பண ரீதியாக கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண ரீதியாக அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் வரலாம். உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்காக பெரிய மனிதரின் உதவியை நாட வேண்டிய சூழல் உருவாகுது. வேலை காரணமாக அரசியல் நண்பரின் உதவி உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதும். அதுக்கான அங்கீகாரம் பாராட்டு கண்டிப்பாக வந்து சேரும். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களே ஏதாவது பிரச்சனையை கூட பண்ணி விட்டுருவாங்க. அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்து இடமாற்றத்தையும் பெறலாம். அதிகாரிகளோட ஆதரவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு நினச்சா எதிர்பார்க்க முடியாதுங்க. சாதகமான ஆதரவு இல்லை. அதனால தான் வேலையில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். மாத இறுதியில் அரசு பணியாளர்களுக்கு உங்கள் வேலையில் சில வேலை சுமை அதிகரிக்கும். நீங்களுமே கொஞ்சம் கவனமாக தான் உங்கள் வேலையில் செயல்படணும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்தாலுமே அதுக்கான வருமானம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க.
வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்தாலும் வருமானம் பற்றாக்குறை பெருசாக இருக்காது, சீராக தான் இருக்கும். தொழிலில் உத்வேகத்தோடு செயல்படுங்க. போட்டியாளர்களை முறியடித்து நீங்கள் வெற்றி நிலையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. பெரும்பாலும் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து வெளியேறி வந்துடுவீங்க. கொடுக்கல் வாங்கல மட்டும் ரொம்பவுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் எடுத்துமா கௌத்தமான ஏதாவது விஷயத்தில் செயல்பட்டால் வருத்தமும் வருங்க. அதனால தான் குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பெரும்பாலும் அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புகளாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி பிளான் பண்ணி உங்களுக்கான காரியங்களை சாதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். அதுக்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம், இது ரெண்டையுமே நீங்கள் பெற முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சாதகமான சூழல் வருது. நீங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கான பணியை சிறப்பாக செய்கிறதுனால சில சலுகைகளையுமே இந்த மாதம் பெற முடியும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதுமே நல்லது. ஓம் அறிவுக்கு குருவே போற்றி, ஓம் அழிவிலானே போற்றி. இந்த ஒரு மந்திரம் குரு பகவான் வழிபாடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடும் இந்த ஓம் அறிவுக்குருவே போற்றி, ஓம் அழிவிலானே போற்றி இந்த மந்திரமும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்தவங்களா நீங்கள் இருக்கீங்க. அந்த இன்னலிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடைகளையும் தாண்டி வந்தவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மை எல்லா வகையிலுமே பெறலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுலையும் சரி, அதே போல் வருமானத்தை சேர்க்கறதுலையும் சரி, உங்களுக்கு இப்போ ஆர்வம் அதிகரித்து காணப்படும். குரு பகவானோட கடாட்சம் நிறைஞ்சவங்க தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி தான் சூரியன். அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறதுனாலையும் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் ரெண்டுமே இப்போ வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும். கவனமாக இல்லைன்னா அதில் பிரச்சனையுமே வரும். திட்டங்கள் பலிக்காமல் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுகிறது நல்லது. உங்கள் மனசு கொஞ்சம் பற்றற்ற நிலையை விரும்பும். உங்களோட அனுசரணையான அணுகுமுறை எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தும். பொது காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புகழும் சரி, அந்தஸ்தும் சரி, செல்வாக்கு, கௌரவம் உயருது. உங்களோட இன மத இயக்கத்தில் முதன்மையான பதவியோ கௌரவம் உங்களை தேடி வரும். சிலருக்கு பாருங்கள், காதல் திருமணம் கைகூடும். மறுமண முயற்சி கூட விரைவாக நடக்கும். வாழ்க்கை துணையால் கொஞ்சம் செலவு வரும். சிலருக்கு எதிர்பாலினத்தால் மனசுமை வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுலையும் பொருட்களை சேமிக்கிறதுலையும் இந்த தடவை தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த காலம் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறீங்க, அது எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கான சூழலே உருவாகுதுங்க. வீடு கட்டக்கூடிய எண்ணம், நிலம் வாங்கணும் எண்ணம், இந்த வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்த எண்ணம் இப்போ பழிக்கும். தாய் வழி சொத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கூட அந்த குழப்பம் பாருங்கள் இப்போ தீரும். தாய் வழி சொத்தில் நிலவி வந்த குழப்பம் தாய்மாமன் ஆதரவால் உங்களுக்கு இப்போ தீருது. வேலை பளுவின் காரணமாக நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாது போல் இருக்கும். உங்கள் உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ நடந்துக்கிறத வச்சு நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கான இக்கட்டான சூழல் அவங்களோட உதவி இதெல்லாமே கிடைக்கும். உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டு போன விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிறது நல்லதுங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளையுமே பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாட்டு இதெல்லாம் செய்யணும். இதை செஞ்சால் தீமைகள் விலகும், நன்மை அதிகரிக்கும், அரசு வழியில் ஆதாயம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்கு தடைகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல விஷயம் உங்கள் கை சேராமல் இருக்கும். இந்த தடைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும். இந்த 2 வழிபாடுமே எண்ணற்ற நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
நீங்கள் வந்து கோயிலுக்கே போக முடியல அப்படின்னா கூட உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு உங்கள் பிரார்த்தனையை முன் வச்சுட்டு வாங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லா வகையிலுமே வர தொடங்கும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.